Now we are going to do the exercise number 8. Enter the following transaction in the book of Ganesh and post them into ledger. 2017 October 1st started business with cash 25,000. 5. October 5th deposited into bank 12,500. October 10th purchased furniture and payment by check 2,000. October 15th goods purchased for cash 5,000. October 19th sold goods to Vasu on credit 4,000. October 22nd goods worth 5,500 taken for personal use. இதுதான் உங்கள் கொஸ்டின். இப்போ நம்ம என்ன பண்ணணும், இதுக்கு முதல் நம்ம ஜேர்னல் எழுதலாம். ஓகே, ஜேர்னல் எழுதிட்டு லெஜர் போஸ்ட் பண்ணலாம். சரி, இப்போ உங்களுக்கு ஜேர்னல் போட தெரியும் இல்லையா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஜேர்னல் போடுறோம். ஜேர்னல் போடும்போது யூ ஹாவ் டு ரைட் headings and all other things. Okay, எழுதலாம். journal entries. Journal entries, date, particulars, LF, debit, credit. ஓகேவா? இப்போது நம்ம பண்ண போகிறது பார்த்திங்கன்னா ஜேர்னல் எழுதலாம். ஃபஸ்ட்டு 2017 October 1st started business with cash. ஓகே, அப்போது cash account debtor to யார் எழுதுது? கணேஷோட புக்கு. ஸோ கணேஷ் கேபிட்டல் அக்கௌண்ட் அமௌண்ட் பார்த்திங்கன்னா ஒரு 25,000 எழுதுகிறோம். இங்கே வந்து நரேஷ் எழுதுகிறோம். என்னது? ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம எதை போகிறது? டெபாசிட்டட் இன்டு பேங்க். 5ஆம் தேதி டெபாசிட்டட் இன்டு பேங்க் ரிசீவராக இருக்காங்க. ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெட்டர் டு கேஷ் அக்கௌண்ட். பேங்க் அக்கௌண்ட் டெட் டு கேஷ் அக்கௌண்ட். ஓகேவா? ஸோ நம்ம என்ன எழுதும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே டெபாசிட்டட் இன்டு பேங்க், டெபாசிட்டட் இன்டு பேங்க் அமௌண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12,500. நெக்ஸ்ட் டேட் 10ல் பாருங்கள். பர்ச்சேஸ் ஃபர்னிச்சர் அண்ட் பேமெண்ட் பை செக். ஃபர்னிச்சர் உள்ளே வருது. ஸோ ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெட்டர் டு பே பண்ணுறது பேங்க்கு. ஸோ பேங்க்குக்கு நம்ம கிரெடிட் கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ பேங்க் அக்கௌண்ட் அமௌண்ட் பார்த்திங்கன்னா ஒரு 2,000 rupees. ஸோ 2,000 rupees போட்டாச்சு. இங்கே ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 15th அன்றைக்கி பாருங்கள். 15th என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குட்ஸ் பர்ச்சேஸ்டு ஃபார் கேஷ். ஓகே, கேஷ்க்கு இந்த குட்ஸ் வாங்குகிறோம். அப்போது பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டெட்டர் டு கேஷ் பே பண்ணிட்டோம். ஸோ பர்ச்சேஸ் குட்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அமௌண்ட் பார்த்திங்கன்னா ஒரு 5,000. ஸோ அந்த 5,000 நம்ம இங்கே போட்டோம். நெக்ஸ்ட்டு ஜேர்னல் பார்த்திங்கன்னா 19th அன்றைக்கி வருது. 19th சோல்டு குட்ஸ் டு வாசு ஆன் கிரெடிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது சோல்டு குட்ஸ்னால் வாசு இஸ் அ ரிசீவர். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்? வாசு அக்கௌண்ட் டெட்டர் டு என்னது? சேல்ஸ். என்ன பண்ணியிருக்கோம்? விற்றுருக்கோம். ஸோ சோல்டு டு வாசு. ஓகேவா? அமௌண்ட் பார்த்திங்கன்னா 4,000. சரியா?
லாஸ்ட் ட்ரான்சாக்ஷன் பாருங்கள் 22nd அன்றைக்கி என்ன நடந்ததுன்னா குட்ஸ் ஒர்த் 500 டேக்கன் ஃபார் பர்சனல் யூஸ். ட்ராயிங்ஸ்னால் எதுவும் பர்சனல் யூஸ்னாவே நம்ம என்னென்னு போடுவோம், ட்ராயிங்ஸ் எதுவும் ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் டெட்டர் டு பர்ச்சேசஸ். அமௌண்ட் பார்த்திங்கன்னா 500. ஓகேவா? நம்ம என்னதும் குட்ஸ் டேக்கன் ஃபார் பர்சனல் யூஸ், குட்ஸ் டேக்கன் ஃபார் பர்சனல் யூஸ். ஓகேவா? புரிஞ்சுதுங்களா? இப்போ நம்ம லெஜர் போட போகிறோம். சரி, நம்ம இப்போ எத்தனை லெஜர் போடணுங்கிறத முதல் பார்ப்போம். இங்கே பாருங்கள், இதில் கேஷ் ஒரு லெஜர், கணேஷ் ஒரு லெஜர், நெக்ஸ்ட்டு பேங்க்குக்கு ஒரு லெஜர் போடணும். கேஷ் ஏற்கனவே இருக்குது தேவையில்லை. ஸோ ஃபர்னிச்சர் ஒரு லெஜர் போடணும். பேங்க் ஏற்கனவே இருக்குது தேவையில்லை. ஸோ பர்ச்சேஸஸ் இல்லை. ஸோ நம்ம லெஜர் ஓப்பன் பண்ணணும். கேஷ் தேவையில்லை. வாஷுக்கு ஓப்பன் பண்ணணும், சேல்ஸுக்கு ஓப்பன் பண்ணணும், ட்ராயிங்ஸ்க்கு ஓப்பன் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது 8 லெஜர். அதாவது நம்ம எத்தனை லெஜர் போடணும், 8 லெஜர்ஸ் போடணும். சரி, இப்போ நான் இங்கே லெஜர் போட்டு வச்சுருக்கேன். உங்களுக்கு தெரியும் ஹெட்டிங்ஸ்லாம் போடணும் இல்லையா? ஸோ நான் இங்கே பாருங்கள் எல்லாமே போட்டு வச்சுருக்கேன். இந்த இடத்துல லெஜர் போட போகிறோம். ஓகேவா? இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம லெஜர் போஸ்ட் பண்ணும்போது பார்த்து போஸ்ட் பண்ணணும். அதே மாதிரி நம்ம இந்த லெஜருக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பேலன்சிங் பண்ண போகிறோம். இதுக்கு நீங்கள் பேலன்சிங் பண்ணது கிடையாது. ஸோ இந்த சம்மில் நம்ம எப்படி பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னு பார்ப்போம். கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் போதும். கொஞ்சம் கவனிங்க, கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ட்ரை பண்ணுங்கள், புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? சரி, ஃபஸ்ட்டு நம்ம இங்கே ஜேர்னலுக்கு லெஜர் போடலாம். ஃபஸ்ட்டு கேஷ் அக்கௌண்ட் டெட்டர் டு கணேஷ், இதுதான் ஃபஸ்ட்டு ஜேர்னல். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், கேஷ் அக்கௌண்ட் ஜேர்னல் கையில் வச்சுக்கோங்க எப்பயுமே. ஃபஸ்ட்டு நம்ம என்ன போட போகிறோம், கேபிட்டல் போடுறோம். நம்ம எப்பவுமே அதான் ஈஸியான ஒரு விஷயம். ஓகேவா? கேபிட்டல் அக்கௌண்ட். ஓகே, கேபிட்டல் அக்கௌண்ட் போட்டோம். இது உங்களுக்கு தெரியும், இது என்ன சைடு, இது 2 சைடு, இது பை சைடு, 2 சைடு நான் போட்டுருக்கேன். ஓகேவா? சரி, இப்போ பாருங்கள், கேஷ் அக்கௌண்ட் டெட்டர் டு கேபிட்டல். கேபிட்டல் இருக்குது, கேபிட்டல் என்ன போடணும், பை கேஷ்ன்னு போடணும் இல்லையா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், பை கேஷ் அமௌண்ட் பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,000. நான் இந்த ஃபஸ்ட்டு காலத்துலேயே போடுறேன் உங்களுக்கு புரியுறதுக்காக. புரியுதுங்களா? இங்கே பாருங்கள் போட்டிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், செகண்ட் போடும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா, இங்கே நெக்ஸ்ட் நான் போட போகிறது கேபிட்டல் அக்கௌண்ட். ஃபஸ்ட்டு போட்டது நெக்ஸ்ட் போடுறது கேஷ் அக்கௌண்ட். இந்த கேஷ் அக்கௌண்ட் நம்ம என்ன பண்ணணும்னா சொல்லி பாருங்கள். கேஷ்க்கு இப்போ என்ன பண்ணணும், கணேஷ் போடணும். கணேஷ் எதில் இருக்காங்க, 2 இருக்குது. ஸோ 2 கேபிட்டல் 25,000. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், பேங்க். இப்போ பாருங்கள், ஒரு லெஜருக்கு ஒரு ஜேர்னலுக்கு 2 அக்கௌண்ட் இருக்குது. 2 அக்கௌண்ட் என்ட்ரி போட்டிருக்கேன். ரெண்டாவது பேங்க் அக்கௌண்ட் டெட்டர் டு கேஷ் இருக்குது. ஸோ கேஷில் போய்ட்டு நான் என்ன பண்ணணும், பை பேங்க்குன்னு போடணும். ஓகே, பை பேங்க்குன்னு போட்டு அமௌண்ட் 12,500 என்ட்ரி போட்டுக்கிட்டேன். ஓகேவா? 12,500 என்ட்ரி நான் இங்கே போட்டுக்கிறேன். சரிங்களா? அதே மாதிரி இந்த சைட் போடும்போது பாருங்கள், இங்கே பேங்க் கேஷ், தட் இஸ் பேங்க்கில் போய் பேங்க்குன்னு ஒரு அக்கௌண்ட் இல்லை, நான் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறேன். பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது இங்கே நான் என்ன போடுவேன், 2 கேஷ்ன்னு போடுவேன். என்ன போடுவேன், 2 கேஷ் அப்படிங்கிறதோ அமௌண்ட் பார்த்திங்கன்னா 12,500. இங்கே 2 என்ட்ரி வந்துச்சு. ஸோ பார்த்திங்கன்னா 2 ஜேர்னலுக்கு 2 ஜேர்னலுக்கு அக்கௌண்ட்டுக்கு 2 பக்கம் 2 அக்கௌண்ட்டில் லெஜர் அக்கௌண்ட்டில் என்ட்ரி போடும். இப்போ 4 என்ட்ரி முடிஞ்சிச்சு. அடுத்து ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெட்டர் டு பேங்க் ஏற்கனவே இருக்குது. அதனால் ஃபர்னிச்சர் எங்கே இருக்குது, பையில் இருக்குது. ஸோ பை ஃபர்னிச்சர். ஓகே, பை ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டுக்கிறோம். டேட் பார்த்திங்கன்னா டேட்லாம் போடணும். டேட் 10. ஓகே, சரி. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் போட்டேன். இங்கே பேங்க்கில் போய் என்னென்னு போடுவோம், பேங்க்கில் பை 2 ஃபர்னிச்சர், தட் இஸ் பேங்க்கில் போய் பை ஃபர்னிச்சர்னு போட்டேன். அப்போது
இது அக்கௌண்ட் ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் இல்லையா? ஸோ நான் ஓப்பன் பண்ண பாருங்கள். ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் போய் என்னென்னு போடுவோம்? டு பேங்க்குன்னு போட போகிறோம். ஓகேவா? டு பேங்க். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன போடுவோம்? டு பேங்க். டேட்டு அதே டேட் தான். நெக்ஸ்ட் பாருங்கள், பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டு டு கேஷ். கேஷ் அக்கௌண்ட் இருக்குது, என்ன இல்லை? பர்ச்சேஸ் அக்கௌண்ட் இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணணும்? பர்ச்சேஸஸ்க்கு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். ஓகேவா? இப்போது பர்ச்சேஸஸ் அக்கௌண்ட்டில் டு கேஷ்ன்னு போடுவோம். ஏன் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டர் டு கேஷ்ன்னு போடுவோம். இங்கே கேஷில் போய்ட்டு என்னென்னு போடுவோம்? கேஷில் போய்ட்டு பை பர்ச்சேசஸ். அமௌண்ட் பார்த்திங்கன்னா ஒரு 5000 இருக்குது. இங்கேயும் ஒரு 5000 போட போகிறோம். ஓகேவா? 5000. ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள், வாசு அக்கௌண்ட் டேட்டர் டு சேல்ஸ். இங்கே வாசுவும் கிடையாது, சேல்ஸும் கிடையாது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்? புதுசாக ஒரு லெஜர் ஓப்பன் பண்ணணும். ஸோ நான் இங்கே ஓப்பன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது வந்து என்ன அக்கௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வாசு அக்கௌண்ட். வாசுக்கு ஒரு அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணுறோம். அதே மாதிரி இங்கே யாருக்கு ஓப்பன் பண்ண போகிறோம்? இங்கே வந்து சேல்ஸ்க்கு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போது வாசுக்கு எழுதும்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்? வாசு அக்கௌண்ட் டேட்டர் டு சேல்ஸ். வாசு அக்கௌண்ட் டேட்டர் டு சேல்ஸ். அமௌண்ட் பார்த்திங்கன்னா 4000. ஸோ 4000 போட்டோம். டேட்டு 19. சரிங்களா? நெக்ஸ்ட்டு சேல்ஸில் பார்க்கும்போது யாருக்கு விற்றோம்? வாசுக்கு விற்றோம். ஸோ பை வாசு. இங்கே அதே அமௌண்ட் தான் 4000. தட் இஸ் 4000 போட்டிருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். ஓகேவா? லாஸ்ட் ட்ரான்சாக்ஷன் பார்த்திங்கன்னா நமக்கு என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் டேட்டர் டு பர்ச்சேசஸ். ஸோ ட்ராயிங்ஸ் இல்லை, பர்ச்சேஸ் நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்? ட்ராயிங்ஸ்க்கு ஒரு அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணுறேன். ஓகேவா? ஓப்பன் பண்ணும்போது இங்கே என்னென்னு போடுவோம்? டு பர்ச்சேசஸ் அமௌண்ட் பார்த்திங்கன்னா 500. ஓகேவா? அதே மாதிரி இங்கே பர்ச்சேசஸ் ஒரு அக்கௌண்ட் இருக்குல்ல, கீழே நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா ஏற்கனவே பர்ச்சேசஸ். அங்கே போய்ட்டு நான் என்ன பண்ணுறேன்? பை ட்ராயிங்ஸ். என்னென்னு போடணும்? பை ட்ராயிங்ஸ். இதில் பார்த்தா உங்களுக்கு புரியும், நான் சொல்கிறேன். ஒரு நிமிஷம். இங்கே பாருங்கள், இந்த சம்மில் நான் இங்கே 500 போட்டேன். ஓகேவா? சரி, இப்போ இதெல்லாம் போட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பேலன்ஸ் பண்ண போகிறோம். அக்கௌண்ட்ஸ் பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, பேலன்சிங் ஆஃப் அக்கௌண்ட் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, டெபிட் சைட் அண்ட் கிரெடிட் சைட் ஆல்வேஸ் ஈக்குவல். அதான் நம்ம படிச்சிருக்கோம். அதாவது டபுள் என்ட்ரி சிஸ்டத்தில் பொறுத்த வரைக்கும் டெபிட் அண்ட் கிரெடிட் ஆல்வேஸ் ஈக்குவல் அப்படின்னு படிச்சிருக்கோம். அப்போது டெபிட் அண்ட் கிரெடிட் ஆல்வேஸ் ஈக்குவலாக இருந்தால் கண்டிப்பாக ஏதோ டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏன் அந்த டிஃப்ரென்ஸு நம்ம என்ன எடுத்துப்போம்? கொடுக்க வேண்டியது வாங்க வேண்டியதுன்னு சொல்லி நம்ம எடுத்துப்போம். சரி, இந்த இடத்துல பாருங்களேன். இப்போது இதில் நான் பேலன்ஸ் பண்ண போகிறேன். கொஞ்சம் பாருங்கள். இதில் இப்போது இந்த அக்கௌண்ட்டு நான் வச்சுருக்க உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. ஸோ இந்த 2 சைடு வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், அது நான் காட்டுறேன். இப்போது டெபிட் சைடு இருக்குது, கிரெடிட் சைடு இருக்குது. ஓகேவா? சைடில் அக்கௌண்ட்டில் இங்கே கேபிட்டல் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா கிரெடிட் சைடில் ஒரு 25,000 இருக்குது. இங்கே எதுவுமே இல்லாமல் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை பேலன்சிங் பண்ண போகிறோம். சரியா? இப்போ பண்ணும்போது எனக்கு 2 அக்கௌண்ட்டும் எப்படி இருக்கணும்? ஈக்குவலாக தான் இருக்கும். தட் இஸ் டெபிட் சைடு அண்ட் கிரெடிட் ஆல்வேஸ் ஈக்குவல். ஸோ இங்கே இருக்க 25,000 நான் இங்கே போட்டுக்கிறேன். அப்போ இந்த 25,000 இங்கே போட்டுக்கணும். ரைட்டா? அப்போது இங்கே 25,000 இருந்தால் இங்கே 25,000 தான் இருக்கணும். அதுதான் ரூல். இப்போ இங்கே ஒன்றுமே இல்லை. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? இங்கே 25,000 போட்டால் அது ஈக்குவல் ஆகுமா? ஆகும். இதுதான் பேலன்ஸ். இன்னொன்று பாருங்கள், இந்த சைடில் தட் இஸ் டெபிட் சைடில் ஒரு 5,000 இருக்குது, கிரெடிட் சைடில் ஒரு 7,500 இருக்குது. இப்போ நம்ம பிரகாரம் பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். ஸோ இந்த 5,000 போட்டால் ஈக்குவல் ஆகாது, ஏன்னா இது அமௌண்ட் பெருசாக ஒரு இடத்துல இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்? 7,500 போடுறேன். அப்போ போட்டால் இங்கே எவ்வளோ போடணும்? 7,500 தான் போடணும், ஏன்னா டெபிட் அண்ட் கிரெடிட் ஆல்வேஸ் ஈக்குவல். பட் இங்கே பாருங்கள், இதை ஆட் பண்ணும்போது 7,500 வந்துடுது. இதை ஆட் பண்ணால் என்னவா இருக்குது? 5,000 இருக்குதுன்னா எவ்வளோ தேவைப்படுது நமக்கு? இன்னும் நமக்கு எவ்வளோ தேவைப்படுது? 2,000
500 தேவைப்படுது. ஸோ அந்த 2500 நான் கண்டுபிடிச்சி போடும்போது இது நமக்கு ஆன்சராக இருக்கும். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பேலன்ஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? சரி பாருங்கள், இந்த சம்மில் லெஜர் போட்டிருக்கீங்களே, என் கூட நீங்கள் லெஜர் போடுங்க. ஏன்னா இந்த அமௌண்ட் இது பேஜ் ரொம்ப சின்னதாக இருக்கனால என்னால் ரொம்ப தான் காட்ட முடியாது. ஸோ நீங்கள் சம் போட்டிங்கன்னா உங்களால் செய்ய முடியும். ஓகே, இதில் பாருங்கள், இந்த கேபிட்டல் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் ஒரு 25,000 இருக்குது. கேஷ், தட் இஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டு மேலே பாருங்கள், இங்கே 25,000 இருக்கா. ஸோ நான் என்ன பண்ணுறேன், அமௌண்ட் க்ளோஸ் பண்ணுறதுக்கு 25,000 இங்கேயும் போட்டுறேன். இதே லைன் தான் வரணும், இடம் மாற்றக்கூடாது. ஓகேவா? ஸோ இங்கே என்ன பண்ணுறேன், நான் இந்த இடத்துல 25,000 வரணும். ஸோ 25,000 போட்டுறேன். இங்கே ஒன்றுமே இல்லை பாருங்கள். அப்போ என்ன அர்த்தம், 25,000 இருக்குதுன்னு அர்த்தம். அதாவது கிரெடிட் சைடில் 25,000 இருக்குது, டெபிட் சைடில் ஒன்றுமே இல்லை, அங்கே 25,000 போடுறோம். ஓகேவா? இது என்னது, இதுதான் ஆன்சர். இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ப்ராட் டவுன் எதுவும். அதாவது கேபிட்டல் அக்கௌண்ட்டில் 25,000 பணம் இருக்குது. அது நான் என்ன பண்ண போகிறேன், அடுத்த வருஷத்துக்கு கொண்டு போக போகிறேன் அப்படின்னு சொல்கிறது தான் கேரி டவுன். ப்ராட் டவுனுங்கிறது தட் இஸ் என்னது, ப்ராட் டவுன் அண்ட் கேரி டவுன் போடுவோம் இல்லையா. இந்த இடத்துல இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட் கேரி டவுன், ப்ராட் டவுன். இங்கே பாருங்கள், சிடின்னு போடும், கேரி டவுன் கொண்டு போக போகிறோன்னு அர்த்தம். இந்த இடத்துல வந்து இந்த 25,000 கொண்டு போக போகிறோன்னு அர்த்தம். இப்போ இங்கே பாருங்களேன், இதை முடித்தோடனே சப்போஸ் இந்த இயர் என்னைக்கு க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னா, எப்பயுமே 1ஆம் தேதி ஓப்பன் பண்ணால் 31ஆம் தேதி க்ளோஸ் பண்ணும். அப்போ இது என்ன டேட்டாக இருக்கும், 31 இருக்கும். ஸோ 31 அன்றைக்கி நான் என்ன பண்ணுறேன், மறுபடியும் இந்த அமௌண்ட்டை மறுநாள், தட் இஸ் அடுத்த மாதத்துக்கோ இல்லை அடுத்த வருஷத்துக்கு கொண்டு போவேன். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த அமௌண்ட்டை இங்கே கொண்டு வந்தேன் அப்படின்னு காட்டும். இந்த 25,000 வச்சு காட்டும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள் கேஷ். இது உங்களுக்கு புரியும். கேஷில் பாருங்கள், இந்த சைடில் ஓப்பன் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ இருக்குது, 12,500 ஒரு 5,000 இருக்கும். ஸோ 17,500 இருக்குது. இங்கே பாருங்கள் 25,000 இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு எது அதிகமாக இருக்கோ நான் அதை போட்டுறேன். அப்போ இங்கே எவ்வளோ தான் இருக்கணும், 25,000 தான் இருக்கணும், கம்மியாக இருக்கக்கூடாது. ஆனால் இப்போ என்கிட்ட எவ்வளோ இருக்குது, 17,500 தான் இருக்குது. ஓகேவா? அப்போ நமக்கு இன்னும் எவ்வளோ தேவைப்படுது அப்படின்னு பாருங்கள். இன்னும் எவ்வளோ தேவை, இந்த இடத்துல பாருங்கள் 17,500 இருக்குது. ஓகேங்களா? இந்த இடம் உங்களுக்கு புரியுதுங்களா? இந்த இடத்துல பாருங்கள், இந்த கேஷ் அக்கௌண்ட்டில் இங்கே நமக்கு 25,000 இருக்குது இல்லையா. இங்கேயும் உங்களுக்கு என்ன இருக்குது, 25,000 இருக்குது. இப்போது இந்த இடத்துல 25,000 வரணும் அப்படின்னா எவ்வளோ கம்மியாக இருக்குது, 7,500 கம்மியாக இருக்குது. அதாவது கேஷ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடோட கிரெடிட் சைடு என்ன இருக்குது, கம்மியாக இருக்குது. 7,500 கம்மியாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் நோன் அஸ் என்னது, இந்த பேலன்ஸ்ன்னு போட்டு சிடின்னு போடும், கேரி டவுன். இது என்ன பண்ணுவோம், அடுத்த வருஷத்துக்கு கொண்டு போவோம். கொண்டு போகும்போது டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 7,500 நம்ம எழுதுவோம். அதேமாதிரி அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணலாம் பாருங்கள். இங்கே இந்த இடத்துல செகண்டில் ஒரு 12,500 இருக்குது, போட்டுரும். இங்கேயும் 12,500 தான் போடுவோம். ஆனால் இங்கே எவ்வளோ இருக்குது, ஒன்லி 2,000 தான் இருக்குது. அப்போ நமக்கு இன்னும் 10,500 அப்படிங்கிறது பேலன்ஸ் வருது. ஓகேவா? இது என்னென்னு போடுவோம், பை பேலன்ஸ் சிடி. ஓகேவா? அதே மாதிரி இந்த இடத்துல டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் போட்டுட்டு கீழே பாருங்கள் 10,500 போடும். நெக்ஸ்ட் அதே மாதிரி இந்த இடத்துல ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்டில் என்ன போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், 2,000 பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டெபிட் சைடில் எதுவுமே இல்லை, டெபிட் சைடில் மட்டும் அமௌண்ட் இருக்குது, கிரெடிட் சைடில் எதுவுமே இல்லை. ஸோ நான் என்ன பண்ணுறேன், 2,000 க்ளோஸ் பண்ணிடுறேன். இந்த 2,000 தான் ஃபர்னிச்சரோட பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத அர்த்தம். ஓகேவா? இங்கே நான் பை பேலன்ஸ் சிடின்னு போடுறோம். இந்த அமௌண்ட்டை நான் இங்கே என்ன பண்ணுறேன், பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் அப்படின்ட்டு இந்த 2,000 கொண்டு வரேன். அப்போ என்ன அர்த்தம், இது டெபிட் பேலன்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அதே மாதிரி பர்ச்சேஸ் போடலாம். பர்ச்சேஸ் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பாருங்களேன், என்கிட்ட 5,000 ருபீஸ் நான் பர்ச்சேஸ் பண்ணேன், அதில் 500 ருபீஸ் நான் எடுத்துட்டேன்னு சொல்கிறாங்க. ஸோ என்னோடய டோட்டல் அப்படிங்கிறது 5,000 தான் என்னோடய டோட்டல். ஓகேவா? அதில் 500 போயிடுச்சு அப்படின்னா 4,500. இப்போ என்கிட்ட எவ்வளோ இருக்குது பர்ச்சேஸில், என்கிட்ட இருக்க ஸ்டாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4,500க்குள்ள ஸ்டாக் தான் என் கையில் இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் இங்கே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. ஸோ இது பேலன்ஸ் கேரி டவுன் போடுவோம்.
இதை அடுத்த டேட்டுக்கு டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் சொல்லிட்டு இந்த 4500 போடுவோம். ஸோ இதே மாதிரி நம்ம எல்லா அக்கௌண்ட்டையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த இடத்துல டோட்டல் போட போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், வாசு அக்கௌண்ட் இருக்குது. இந்த வாசு அக்கௌண்ட் அப்படிங்கிறது வாசு வந்து 4000 ருபீஸ் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்ம வாசு நம்ம சேல்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், வாசு அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், இதே மாதிரி எல்லா அக்கௌண்ட்டையும் நம்ம க்ளோஸ் பண்ணி காட்டணும். புரியுதுங்களா? பேலன்சிங் அப்படிங்கிறது நம்ம அக்கௌண்ட்டை பேலன்ஸ் பண்ண வேண்டியதுதான். இல்லை பேலன்ஸ் என்னென்னு போடணும், கேரி டவுன் போடணும். இங்கே இந்த 4000 என்ன பண்ணுறேன், அடுத்த வருஷத்துக்கு கொண்டு போகிறேன். அந்த டேட் பார்த்திங்கன்னா 31 இருக்கும். ஓகேவா? 31 டிசம்பராக இருக்கும். க்ளோசிங் டேட் என்னென்னு பார்த்துட்டு நம்ம அந்த டேட் பிரகாரம் நம்ம அதை போட்டுப்போம். ஸோ பேலன்ஸ் ப்ராட் டவுன். ஸோ எல்லா லெஜர் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணணும். ஓகேவா? லெஜர் அக்கௌண்ட்டை எல்லா லெஜர் அக்கௌண்ட் நம்ம க்ளோஸ் பண்ணணும் இந்த மாதிரி. ஸோ இதுதான் வந்து லெஜர் அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவோம்னா பேலன்சிங். ஓகே, லெஜர் பேலன்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இது. ஸோ இது பண்ணால் தான் நமக்கு என்ன தெரியும், ஒவ்வொரு அக்கௌண்ட்லேயும் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். லாஸ்ட்டாக பாருங்கள், ட்ராயிங்ஸு நம்ம எவ்வளோ எடுத்துருக்கோம், 500 ருபீஸ் எடுத்துருக்கோம் இல்லையா, இதை வந்து நம்ம காட்டுவோம். ஸோ இங்கே 500 வந்து பை பேலன்ஸ் சிடின்னு காட்டுவோம். இங்கே டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் 500. சரி, இப்போ நான் போட்டிருக்கேன். இதில் பாருங்கள், ஒரே விஷயம் உங்களுக்கு புரியுற மாதிரி இருக்கான்னு, இந்த இடத்துல கேபிட்டல் அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, இந்த கேபிட்டல் அக்கௌண்ட் என்ன பேலன்ஸ் காட்டுதுன்னு பாருங்கள். இது கேபிட்டல் அக்கௌண்ட். கேபிட்டல் அக்கௌண்ட் நம்ம ப்ராட் டவுன் என்ன பண்ணுறனோ அதுதான் பேலன்ஸ். அப்போது கேபிட்டல் அக்கௌண்ட் என்ன பேலன்ஸ் காட்டுது, கிரெடிட் சைடில் காட்டுது. பாருங்கள், கிரெடிட் சைடு தானே இது. ஸோ பேலன்ஸ் அப்படிங்கிறது கிரெடிட் சைடில் இருக்குது. ஸோ இது கிரெடிட் பேலன்ஸ். கேபிட்டல் என்ன காட்டுது, கிரெடிட் பேலன்ஸ் காட்டுது. கேஷ் பாருங்கள், கேஷ் வந்து இது டெபிட் சைடு தானே, அப்போது டெபிட் பேலன்ஸ் காட்டுது. ஓகே, பேங்க் அக்கௌண்ட் பாருங்கள், பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிறது டெபிட் பேலன்ஸ் காட்டுது. பிடி ப்ராட் டவுன் எங்கே போகிறோமோ அதுதான் பேலன்ஸிங்காக சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், பர்ச்சேசஸ் அப்படிங்கிறது டெபிட் பேலன்ஸ் காட்டுது. ஓகே, டெபிட் சைடு தான் நமக்கு ஆன்சர் வந்திருக்கு, அப்போ டெபிட் பேலன்ஸ். ஓகேங்களா? வாசு பாருங்கள், வாசு வந்து என்ன பேலன்ஸ் காட்டுறாங்க, டெபிட் பேலன்ஸ் காட்டுறாங்க. வாசு அப்படிங்கிறது டெபிட் சைடில் ஆன்சர் வந்திருக்கு, அப்போது டெபிட் பேலன்ஸ். ஓகேவா? ஸோ இது நம்ம ஃபார்வர்ட் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், சேல்ஸ் அப்படிங்கிறது என்ன பேலன்ஸ் காட்டுது, இங்கே ப்ராட் டவுன் 4000 கிரெடிட் பேலன்ஸ் காட்டுது. ஓகே, ட்ராயிங்ஸுங்கிறது டெபிட் பேலன்ஸ் காட்டுது. ஸோ நம்ம என்ன சொல்லுவோம், ஒவ்வொரு அக்கௌண்ட் ஒவ்வொரு பேலன்ஸ் காட்டும். இதுதான் நம்ம பேலன்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவோம். பேலன்ஸ் லெஜர் வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுலாம் இந்த மாதிரி பண்ணுறது தான் பேலன்சிங். ஓகே, புரியுதுங்களா? அடுத்த சம் போடலாமா?